இந்த தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக உங்கள் முன் நிற்கின்ற தமிழ்ச்செல்வி, நான் பேராசிரியர் பணியிலே இருந்தேன். பேராசிரியர் பணியிலே இருந்தபோது ஒரு 3000 மாணவர்களை நான் உருவாக்கி இருப்பேன். ஆனால் சமுதாயத்திலே எனக்குரிய ஆசானாக நான் தெரிவு செய்தது செந்தமிழர் சீமான் அவர்களைத்தான். அப்படி என்ன செய்தார் சீமான் என்று சொன்னால், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர், அவர் உளந்தான் சித்த சுத்துருவாய் எம்பெருமான் நடமாடும் கோயில் என தெரிந்தேன் என்பது திருவருட்பா. அந்த திருவருட்பாவுடைய 3 வரிகள் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் என்று சொன்னார் அல்லவா அருட்பா. அந்த வள்ளலார், திருவருட்பிரகாச வள்ளலார், அவர் போதித்த, அவர் செய்த சீர்திருத்தத்தை, அவர் காலத்திலே அவர் செய்ய நினைக்க சீர்திருத்தத்தை இன்று என் தம்பி சீமான் இந்த சமுதாயத்திலே செய்து கொண்டிருக்கிறார். இடம் பார்த்து உட்கார்ந்தது, ஜாதி பார்த்து உட்கார்ந்தது, இங்க உட்காராத அங்க உட்காராதன்னு சொன்ன இந்த இளைய சமுதாயத்தை கோவில் பட்டியிலும் சுரண்டையிலும் அருகருகே உட்கார வச்சு, நான் யார்டா, நாமெல்லாம் மனுஷங்கடா, நாமெல்லாம் தமிழர்களா என்று வைத்து அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிறப்பை நீங்கள், அவருடைய அரசியல் சிறப்பை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். வள்ளுவம் சொல்லுகிறது மக்களே, வள்ளுவம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இந்த ஆட்சி, இந்த நாம் தமிழர் ஆட்சி அரியணையில் ஏறுமா என்று கனவு காண்கிற உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், வள்ளுவர் வாய்மொழி எப்படி மெய்யானதோ அதை போன்ற ஒரு வாய்மொழி மெய்யானது. அது என்னவென்றால், சொலல் வல்லர் சோர்விலர் அஞ்சார். பார்க்கிறேன் என் தம்பிய, சொலல் வல்லர் சோர்விலர் அஞ்சார். எதற்காவது பயந்தாரா அவரு? நினைச்சு பாருங்க, எதுக்கு பயந்தாரு? என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில்? 2021 சட்டசபையிலே ஆட்சி பொறுப்பேற்ற நம் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் உங்கள் எல்லாருடைய ஓட்டுகளையும் வாங்கி வந்தாரா? தமிழருடைய அனைத்து ஓட்டுகளையும் வாங்கி முதலமைச்சர் பதவிக்கு வந்தாரா? வந்தவுடன் கொரோனா வந்து முடிஞ்சுதா? முகக்கவசம் போட்டாரு. அவரு என்ன பண்ணாரு? திராவிடியன் ஸ்டாக் என்ன பண்ணாரு? நமக்கெல்லாம் ரோஷம் வர வேணாம்? ஏன் தமிழ்நாட்டு மக்களிடம் ஓட்டு வாங்கிவிட்டு நீ திராவிடியன் ஸ்டாக் என முகமூடி போடுவாயா? இந்த கேள்வியை நீங்கள் மனதிலே நினைத்து பார்க்க வேண்டும். சரி, 2 மாதம் ஆகிறது, 2 மாதம் நாள் கடக்கிறது. எங்கள் பாட்டன் சங்க இலக்கியத்தில் என் பாட்டன் சொன்னான், இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கும் வேடுவன், தினந்தோறும் வேட்டையாடுகிற வேடுவனுக்கும் உண்பது நாழியளவு உணவே, உடுப்பது மேலாடை கீழாடை என்ற 2 ஆடையே என்று சொன்னவர் எங்க சங்க தமிழ் புலவன் நக்கீரன். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடல் நேற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும். கடுமா என்றால் விரைந்து செல்கிற விலங்கு. கடுமா போர்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாழியளவு உணவே, உடுப்பவை 2 சொல்லி அடிச்சு வச்சான் நக்கீரன். நம்ம எல்லாம் ஒண்ணுதான், உண்பது நாழியளவு உணவுதான், உடுப்பவை 2 என்று சொன்னான் நக்கீரன். அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்தை திராவிட களஞ்சியம் மாத்தனா. நல்லா நினைவு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்களே, திராவிட களஞ்சியம் மாத்தனா. யாரும் பேசல, எந்த தலைவர்களும் பேசல, சாதி தலைவர்கள் பேசவில்லை, சாதிக்கிற தலைவன் சீமான் தான் பேசினான். நீ திராவிட களஞ்சியம் மாத்தன, இருக்க மாட்ட, இந்த தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன்னு ஒரு அஞ்சாமையோடு சொன்னான். அதனால் பணிந்து போனார் நம் மாண்புமிகு முதலமைச்சர். அது இன்றும் சங்க இலக்கியமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் அதன் பெயர் மாற்றம் மாறி திராவிட களஞ்சியாக மாறி இருக்கும். உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இது. அடுத்தது, நாம கடற்கரையை இன்று இருக்கிற சுற்றுப்புற சூழலிலே ஒரு கடற்கரை என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்ற பெருமையை ஒரு சுற்றுப்புற ஆர்வலராக, சுற்றுப்புற அறிஞராக இந்த மக்களுக்கு போதித்த ஒரே ஆசான் சீமான் தான், மறுப்பே இல்லை.
அப்படி அந்த கடற்கரையிலே பேனா வைத்து சிலை வைப்பேன் என்று சொன்ன நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை, நீ வைக்காத, எங்க வேணா உன் பணத்தை வச்சு உன் சொந்த இடத்துல வச்சுக்கோ, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனால் என் கடற்கரையில் வைத்தால் அதை உடைப்பேன் என்று சொன்ன அஞ்சாமை குணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஞ்சாமை, அதான் சொன்ன சொழல் வல்லர் சோர்விலர் அஞ்சார். இந்த அஞ்சாமை எதற்கு வேண்டும் தமிழர்களே? எதற்கு வேண்டும்? சேர சோழ பாண்டியனை பற்றி நாம் பெருமையாக பேசிக் கொள்ளும் போதெல்லாம் இவன் எப்ப பார்த்தாலும் யானையை பத்தி பேசுவான், கடல் போரை பத்தி பேசுவான். என்ன கிண்டல் உங்களுக்கு? என்ன கிண்டல் உங்களுக்கு?